புதினா துவையலுக்கு தேவையானது புதினா, மிளகு, ரெட் சில்லிஸ், தேங்காய், திருவின தேங்காய், பெருங்காயம், புளி, உப்பு. புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்ல ஈரம் இல்லாமல் இருக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. அது கொஞ்சம் காஞ்ச உடனே மிளகு, பட்டை மிளகாய், இது ரெண்டையும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும். நார்மலாக நம்ம தேங்காய் துவையலுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அது. இதை வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கணும். சிவக்க வறுத்துன்றதுக்கப்புறம் இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுடணும். இது கூட புளியும் பெருங்காயமும் போட்டுக்கணும். சிவப்பாக வறுத்தாச்சு. தேங்காய் சிவக்க வறுத்தா தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு. அதுக்கு முன்னால் கடுகு தாளித்து கொட்டி வச்சுருந்தேன். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இந்த புதினாவை போட்டு வதக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். அப்போ கொஞ்சம் சுருங்கி வரும். புதினா நல்லா வதங்கியாச்சு. இது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அரைக்கணும். புதினா மற்ற சாமான்கள் கூட போட்டு அரைச்சாச்சு தண்ணியை விட்டு. அதாவது தேங்காய், திருவின தேங்காய் அதெல்லாம் ஃப்ரை பண்ணினேன் இல்லையா, அதில் உப்பு, பெருங்காயம், புளி, மிளகு, ரெட் சில்லிஸ், அதுக்கப்புறம் தண்ணி அதெல்லாம் போட்டு விட்டு அரைச்சாச்சு. அதுக்கு மேலே கடுகு தாளித்து போட்டு கொட்டியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். புதினா துவையல் ரெடி.